திருவண்ணாமலை மலையில 2 நாட்களா சிக்கி தவிச்ச பெண்ண வனக்காப்பாளர் முதுகுலையே சுமந்து கீழே இறக்கி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அத்துமீறி நுழைஞ்ச பெண்ண இப்படி வனக்காப்பாளர் பத்திரமா மீட்டிருந்திருக்காரு. தடை விதிக்கப்பட்டும் தடையை மீறி பெண் மலை மேல ஏறினதா கூறப்படுது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா விளங்கக்கூடிய திருவண்ணாமலை உலக புகழ் பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில் மகா கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சது. இந்த கார்த்திகை தீப திருவிழாவுக்காக பல்வேறு ஊர்கள்ல இருந்தும் வெளிமாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தாங்க. கடந்த 13ஆம் தேதி அன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட மலை மேல மகா தீபம் ஏற்றப்பட்டுச்சு. பொதுவா இந்த நிகழ்வப்போ மலை மேல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போறதும் வழக்கமான ஒண்ணுதான். ஆனா பெஞ்சல் புயல் காரணமா கடும் மழை பொழிவு ஏற்பட்ட நிலையில திருவண்ணாமலை மலையில மண் சரிவும் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமா மலை மேல பக்தர்கள் போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கட்டுப்பாட்டுகளோட மட்டுமே சிலர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் விஜயவாடா பகுதியை சேர்ந்த அன்னபூர்ணா அப்படின்ற பெண் அத்துமீறி மலை மேல ஏறினதா கூறப்படுது. மலை மேல ஏறின பெண் எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு வந்த நிலையில 2 நாட்களா மலையிலேயே சிக்கி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் வனக்காப்பாளர் அந்த பெண்ணை முதுகுல சுமந்து கீழே இறக்கிட்டு வந்திருக்காரு. அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தீபமலை மேல அத்துமீறி ஏறின பெண்ணால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வனக்காப்பாளர் பெண்ணை முதுகுலையே சுமந்து வரக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.